குயவனே இப்படி செய்யும் போது நான் உனக்கு செய்ய மாட்டேன் என்றார். இந்த குயவனை இப்படி செய்யும் போது நான் உனக்கு செய்ய மாட்டேனா? அந்த குயவனை எடுத்த மண்ணை நான் உருவாக்காம விட மாட்டேன்னு சொல்லி திரும்ப அதை உருவாக்க ட்ரை பண்ணும்போது, அன்பு சபையே, நீ என் கைக்குள்ள இருக்கிற, உனக்கு செய்வேன் என்று சொன்னதை நான் செய்து முடிப்பேன். கெட்டு போனது குயவன் எழும்பல, இல்ல இல்ல இல்ல, கெட்டு போனது குயவன் அதுல இருந்து கையவும் எடுக்கல. அவர் எதுக்கு நீ எடுத்தாரோ அதை செய்யாம எழும்ப மாட்டார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நான் உனக்கு செய்யக்கூடாதா? நீ என் கரத்தில் அல்லவா இருக்கிறாய். ஆமை கெட்டு போனதும் உன்னை இதுவும் தூக்கி எறியாம இன்னும் பாதுகாத்து வர காரணம் ஒன்று இருக்கிறது. நான் நினைச்சதை செய்யாம ஹல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தை பேசும்போது நான் ஆவிலே களி கூர்ந்து ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். மண்ணே, உனக்கு என்ன வைராக்கியம் இருக்கோ தெரியல, எனக்கு இதுக்கு மேல ரொம்ப வைராக்கியம் இருக்கு. உனக்கு என்ன வைராக்கியம் இருக்கு தெரியல, எனக்கு இதுக்கு மேல ஒரு வைராக்கியம் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசித்து கைகளை தட்டி ஆமென். நான் சீயோனுக்காய் கடும் வைராக்கியம் கொண்டேன். அதான் கெட்டு போயிடுச்சுல, தூக்கி எறிய வேண்டியதானே? இல்ல இல்ல, எனக்கு இதுக்கு மேல ஒரு வைராக்கியம் இருக்கு. நான் சீயோனுக்காய் கடும் வைராக்கியம். ஏன் கர்த்தர் இன்னும் உங்களை விடாம பிடிச்சு நடத்துறா தெரியுமா? உங்க மேல வச்ச வைராக்கியம், உங்க மேல வச்ச அன்பின் வைராக்கியம். சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தையான தீர்க்க தரிசனமா பேசுறார். கெட்டு போன பிறகும் திரும்ப இந்த மண்ணை, ஏன் இந்த குயவன் அந்த மண்ணை தான் கெட்டு போனது தூக்கி எறிந்து விட்டு அடுத்த மண்ணுக்கு மேல கை வைக்கல, அடுத்த ஒரு மண்ணை தூக்கி எடுக்கல, இல்ல இதே மண்ணை ஆண்டவர் சொல்றது, குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ? அவன் இந்த குயவனுக்கு என்ன வைராக்கியம்னா, எடுத்த இந்த மண்ணை உருவாக்காம வைக்க மாட்டேன், எடுத்த இந்த மண்ணை உருவாக்காம வைக்க மாட்டேன். அவன் எடுத்த உங்களை உருவாக்காம கர்த்தர் விட மாட்டார். விசுவாசிக்கிற உள்ளமே